பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதை தான் நாம் தற்போது பார்த்தோம். குறிப்பாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அதன் மீதான உரையை தான் பிரதமர் நிகழ்த்தி வருகின்றார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலான ஒரு நீண்ட உரையை பிரதமர் நிகழ்த்தி இருக்கின்றார். இதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த உரையை நாம் 3 அம்சங்களாக பிரித்து பார்க்க முடிகின்றது. ஒன்று, அரசியல் ரீதியான கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கின்றார். காங்கிரஸ் மீதான கடுமையான தாக்கு, குறிப்பாக எதிர்க்கட்சிகளிலும் காங்கிரஸ் மீதான தாக்குதல் மட்டும்தான் அவர் அரசியல் ரீதியாக பெருமளவுக்கு முன்வைத்திருக்கின்றார். காங்கிரசின் சிந்தனை நாட்டின் சிந்தனைக்கு எதிரான சிந்தனை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நேருவும் இந்திரா காந்தியும் இந்திய மக்களை அறிவில் குறைந்தவர்கள், சோம்பேறிகள் என்று கருதினார்கள். எனவே காங்கிரசின் சிந்தனையே நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியால் கூட்டணி அமைக்க முடியவில்லை, கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை, எனவேதான் அவர்கள் தனியாக போட்டியிடுகின்றார் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசியல் ரீதியாக காங்கிரஸ் மீது கடுமையான தாக்குதல். காங்கிரஸ் கட்சி நீண்ட காலம் எதிர்க்கட்சியில் அமருவதற்கு தயாராகிவிட்டது, இனிமேல் அவர்கள் எதிர்க்கட்சியிற்கான கனவு தான் அவர்கள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது ஒன்று. இரண்டாவது பகுதியாக அரசின் சாதனைகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசின் சாதனைகளாக இலவச கேஸ் கனெக்ஷன், ஏழைகளுக்கான வீடு, குடிநீர் திட்டம், இப்படி விவசாயிகளுக்கான திட்டம், இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு வந்திருக்கிறார். மூன்றாவது பகுதி நாம் பார்க்கக்கூடியது நாட்டிற்கான வளர்ச்சி திட்டம். பொருளாதார ரீதியாக இந்தியா பெருமளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது. 5வது பொருளாதார அளவில் ஜிடிபியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறோம். அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது 3வது இடத்தை பிடிப்போம்ன்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் பிடிக்கும், பாரதிய ஜனதா கட்சி 370 தொகுதிகளுக்கு மேலாக பெறும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரையின் சாராம்சமாக இருக்கின்றது. ஒரு தேர்தலுக்கு முந்தைய கூட்டத்தொடர் இதோடு முடியுது. அதற்கப்புறம் இன்னும் 100 நாட்கள் 150 நாட்களுக்குள் தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த சூழ்நிலை, பிரதமரின் முறை, இதன் முக்கியத்துவம், இதை குறித்து தான் தற்போது பேச போகிறோம். நம்மளோடு இந்த அரங்கில் 2 விருந்தினர்கள் இணைகிறார்கள். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை சேர்ந்த தியாகு, இன்னும் சற்று நேரத்தில் தொலைத்தொடர்பு வாயிலாக ரமேஷ் சேதுராமன் இணைவிருக்கிறார். திரு தியாகு, வணக்கம். வணக்கம். நரேந்திர மோடி அவர்களுடைய உரை ஒரு நீண்ட உரை. அவரோட பாணியில் அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். எல்லா சமுதாயத்தையும் தொட்டிருக்கிறார். மகளிரை தொட்டிருக்கார், விவசாயிகள், ஏழைகள், தொழில் செய்கின்றவர்கள், சாலையோர வியாபாரிகள், இப்படி எல்லாரையும் தொட்டிருக்கிறார். ஆமாம். இதை நீங்கள் எப்படி பார்க்க? அதாவது மொத்தத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். சிறந்த பேச்சாளர், வாய் சொல்லில் வீரர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது அவங்களே ஒரு முறை இந்த 15 லட்சம் பற்றி ஒரு கேள்விக்கு அமித்ஷா கிட்ட கேட்கும்போது, என்ன பிரதமர் இப்படி சொன்னாரே, கருப்பு பணத்தெல்லாம் கைப்பற்றுவோம், ஒவ்வொருவர் கணக்கிலும் 15 லட்சத்தை போடுவோம்னு சொன்னாரே, இதுக்கு என்ன பதில்னு அமித்ஷாட்ட கேட்டாங்க. அமித்ஷா சொன்னார், அது ஒரு ஜும்லான்னு சொன்னார். அது ஒரு பேச்சுக்காக சொல்றது. ஆமாம், அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் அப்படி தான் பேசுவோம். நிதின் கட்கரி இப்போ பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அவரும் இதையே தான் சொன்னார். நாங்கள் வெற்றி பெறுவோன்னு நம்பிக்கை இல்லாமல் சொன்னதையெல்லாம் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு கேட்கக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் பதிவான சான்றுகள். இப்போ நம்மகிட்ட முன்னால் இருக்கிற கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் மீதான அவருடைய விமர்சனங்களுக்கு காங்கிரஸ் பதில் சொல்லட்டும். இந்த அமைப்பு எப்படி, அந்த அமைப்பு எப்படி. நம்ம காங்கிரஸ்க்காக நான் பேசலை. ஒன்று மட்டும் சொல்கிறேன். நேருவின் மீது குற்றஞ்சாட்டி வல்லபாய் பட்டேலை தனியாக பிரித்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா? லோகியாவையெல்லாம் ஒதுக்கிட்டு கற்பூரி தாக்கூரை உயர்த்தி பிடிக்கணும். ஏன்னா பீகாரில் இப்போ தேர்தலுக்கு அவங்க தேவைப்படுறாங்க. அதுக்காக கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா, ஓபிசிகளும் அவர் சேர்த்துக்கிறார். ஓபிசிகளை தன் பக்கம் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நாங்கள் தான் கற்பூரி தாக்கூருக்கு இது கொடுத்துருக்குறோம், பாரத ரத்னா. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்கிறோம், நீங்கள் கொடுத்துருக்கிற இடபிள்யூஎஸ் என்பது ஓபிசிகளுக்கு எதிரானது. அது நீங்கள் பொருளியல் அளவுகோலை கொண்டு இடஒதுக்கீட்டில் புகுத்துகிற முயற்சி, இது ஓபிசிக்கு ஆதரவானதல்ல. ஓபிசி தலைவர்களை போற்றுவது வேறு, ஓபிசி மக்களுடைய சமூக நீதிக்கு ஆதரவாக இருப்பது வேறு. அடுத்தது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி நேரு காலத்திலிருந்து செய்த பிழைகள்னு ஒரு பட்டியலிடும்போது வல்லபாய் பட்டேல் எங்கே போனார்? நீங்கள் வல்லபாய் பட்டேல் தான் நாட்டில் முதல் முறையாக ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்த உள்துறை அமைச்சர். மறந்துடாதீங்க, ஆர்எஸ்எஸ்ஸை முதல்ல தடை செய்த உள்துறை அமைச்சர் யாருன்னா வல்லபாய் பட்டேல் தான். அவரை தூக்கி வைத்துக் கொண்டு இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளையும் பேசி கொண்டிருக்கிறீங்கன்னா, நீங்க அவர் சொல்லி நீக்கினதும் அவர் தானே. யாரு? அவர் ஹோம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது தானே ஆர்எஸ்எஸ் மீதான தடை நீக்கப்படும். அது சரி. இப்ப பின்னால வேற ஆட்சிகளையும் நீக்கி இருக்கிறாங்க. நீக்கிறத பத்தி நான் பேசல. தடை கொண்டு வந்தது யார்? காந்தி கொலைக்கு பிறகு முதல் தடை விதிச்சது யாருன்னா வல்லபாய் பட்டேல் தான்.
நீங்கள் அந்த தடைக்கான காரணங்களை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் கோட்ஸையை புகழ்ந்து கொண்டிருக்க முடியாது. இந்த உட்கார்ந்துருக்கிற எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காந்தி அட்டையை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, கோட்ஸையை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. இது நமக்கு சென்னை நகரத்திலே பார்க்குறோம் எத்தனை பேர் கோட்ஸே. இப்போ அது ஒரு பக்கம் அரசியல்னு பேசுறதா இருந்தால் இந்த விவாதத்தை இப்படி கட்டமைக்கலாம்னு நினைக்கிறேன். 3 பகுதிகளாக பிரிச்சிடறோம். ஒன்று வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள், அரசின் நடவடிக்கை செயல்பாடு, நீண்ட கால திட்டம், விஷன், இந்தியாவுக்கான விஷன். பகுதி வந்துருவோம். அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு, காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டு, காங்கிரஸ் பதில் சொல்லட்டும். ஆனா இந்தியா என்கின்ற ஒரு கட்டமைப்பு, ஐடியா ஆஃப் இந்தியா இருக்குது இல்லையா, அந்த அரசியல் ரீதியான டிராவல்ல பாஜக நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விஷன், அதாவது அரசியல் ரீதியான விஷன், அதை நீங்க எப்படி பார்க்க? இந்தியா என்கிற கட்டமைப்பு நமக்கெல்லாம் முழு நிறைவு அளிக்கக்கூடியது இல்லை என்றாலும் இப்போது இருக்கிற கட்டமைப்பினுடைய கூட்டாட்சி கூறுகள், குடியாட்சிய கூறுகள், இவற்றிலிருந்து பின்னுக்கு போகிற ஒரு முயற்சி தொடர்ந்து இருக்குது. உதாரணமாக மொழிவழி மாநிலம் என்ற கொள்கையை RSS ஒத்துக்கொள்ளவில்லை. இந்தியாவை 100 ஜன்பத் மண்டலங்களாக பிரித்தமைக்க வேண்டும் என்பது அவங்களுடைய திட்டம். கர்நாடகத்தைச் சேர்ந்த பாஜக அமைச்சர் ஒருவர் சொன்னார், 2024 வரை பொறுங்கள், 2024க்கு பிறகு இந்த மொழிவழி மாநிலங்களே இருக்காதுன்னு சொன்னார். சரி, அப்போ ஒரு நாடு ஒரு தேர்தலை எப்போ நடைமுறைப்படுத்த முடியும்னா ஒரு பார்லிமெண்ட் ஒரு அரசு என்று இருந்தால்தான். இதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகங்களைப் போல சுருக்கிடலாம். இது அவங்களுடைய நெடுங்கால திட்டம். அதை அவர் இதுவரைக்கும் மறுக்கவில்லை. எனவே அவங்களுடைய அரசியல் பார்வை காங்கிரஸ்லேருந்து இந்த வகையில் வேறுபடுகிறது. இதற்கு எதிராக காங்கிரஸ் நிற்கிறது. இன்றைக்கு, கடந்த காலத்தில் அவங்க நடவடிக்கைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், இன்றைக்கு அது எதிராக நிற்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த இந்தியா என்கிற அந்த ஐடியா, அந்த கருத்தில் இருக்கக்கூடிய நேர்நிறை கூறுகள், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், அதையும் ஒழித்து கட்டுவதற்காக நிற்பதுதான் பாஜக. இல்ல, நீங்க இதெல்லாம் வந்து அவர் சொல்லாத விஷயங்களை நீங்க சொல்றீங்க. அதாவது அவர் வந்து இந்தியா குறித்து அவர் பேசியது என்னன்னா வளர்ந்த பொருளாதாரம், ஒரு பெரிய வளர்ச்சி, இதையெல்லாம் சொல்றாரு. ஆனா அவர் சொல்லாத விஷயங்கள் வந்து ஒரு ஒற்றை ஆட்சியை நீங்க வந்து கொண்டு வர சொன்னதையே எடுத்துக்கிறேன். சரி, இந்த வளர்ச்சி என்பது இருக்கு பாருங்க, டெவலப்மெண்ட், வளர்ச்சி என்ற கான்செப்ட், சப்கா சாத் சப்கா விகாஸ், இதான் அவருடைய முழக்கம். இப்ப உண்மையிலேயே இந்த ஆட்சி எடுத்துக்கொண்ட முக்கியமான 3 நடவடிக்கைகளை நான் சொல்றேன். ஒன்று பணமதிப்பு நீக்கம், இன்னொன்று இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு சம்பந்தப்பட்டது, 3வது வேளாண் மக்கள் தொடர்பான சட்டங்கள். சரி, இந்த 3லும் அவங்க நிலைப்பாடு என்ன? சரி, இல்ல இன்னைக்கு பேசின உரையை வச்சு தான் நான் கேட்கிறேன். இதுதான் இவங்க வளர்ச்சியினுடைய கொள்கை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்ட சிறு தொழில்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கும். ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்ட உழவர்கள் மற்றவர்களுக்கு இப்ப கடைசியா அவங்க கொடுத்திருக்கிற பட்ஜெட் வரைக்கும் நான் சொல்றேன், இருக்கிறதுலேயே அதிகமான ஒதுக்கீடு எதுக்குன்னா ராணுவத்துக்கு தான். மூடு வலதுசாரி ஆதரவாளர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ் சேதுராமன், வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தியாகு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றதை தாண்டி செயல்பாடுகள்னு வரும்பொழுது இந்தியா என்கின்ற அமைப்புல கூட ஒரு ஒற்றை ஆட்சியை நிறுவுவது, அதன் மூலமாக மாநிலங்கள், மொழிவாரி உரிமைகள் இதையெல்லாம் பிரிப்பது, கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பது, இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையில நாம் புரிந்து கொள்வது, இது இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறதுல இருக்கு. நான் என்ன சொல்றேன், கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னா என்னங்கிறத வந்து மாநில அரசுகள் முதல்ல புரிந்து கொண்டிருக்கிறதா, மத்திய அரசுடன் இணக்கமாக போய் மாநில நலன்களை பெற்று தருவது என்பது கூட்டாட்சி, மக்கள் நலன் இப்படின்னு சொல்லலாம். ஆனா தங்கள் அரசியல் சுய லாபத்திற்காக இங்கே பல கட்சிகள் என்னன்னாக்க ஒரு குடும்ப கட்சிகளாக, அதுவும் பீகார்ல சொன்னா லாலு பிரசாத் யாதவ் எடுத்துக்கலாம், தமிழகம் சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி சென்ட்ரல் அப்படின்னு காங்கிரஸ் வச்சாக்கா காலம் காலமாக ஒரே குடும்பம் தலைமை தான், அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. எல்லாம் ஒன் பார்ட்டி, ஒன் ஃபேமிலி, ஒன் லீடர்ஷிப் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவர்கள் ஒற்றை தலைமை, ஒரே இதுவா, ஒரே நாடா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்பதுங்கிறது வந்து வியப்பாக உள்ளதுங்கிறது தான் விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம சொல்லக்கூடியது, ஏங்க இதுல சொந்த நலன் அப்படின்னு வந்ததுன்னா டெல்லிக்கு பயணிக்கிற தலைவர்களை கடந்த காலத்திலயும் பார்த்திருக்கோம், நிகழ்காலத்திலயும் பார்த்திருக்கோம். ஆனா மாநில நலன்னாக்கா இங்கே உட்கார்ந்து கடிதம் எழுதுவதோ, இல்லைன்னா சும்மா ஒரு கண் துடைப்புக்காக ஒரு போராட்டம் நடத்துவதோ, இல்லைன்னா ஒரு கண் துடைப்புக்காக நீதிமன்றத்தை நாடுவதோங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். இங்க எங்களுக்கு பல ரகசியங்கள் தெரியும், நீட்டு நீக்கம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரகசியம் தெரியும், ஒரே கையெழுத்துல நீக்கிடுவோம்னு சொல்றவங்க
அப்புறம் வந்து சும்மா மக்களை வந்து உசுப்பி விடுறதுக்காக 1 லட்சம் கையெழுத்து வாங்குறோம் அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விட்டு, அதுவும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நீட்டுக்கு எதிர்ப்பு கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாமல் விஷயங்களை பண்ணி மக்களை வந்து ஒரு கொதிநிலையிலேயே வச்சிருக்கணும்னு ஒரு முயற்சியை செய்தார்களானால் அது பலனளிக்காதுங்கிறதுதான் இருக்கு. அதாவது ஒரு அரசியலை தான் வந்து எதிர்க்கட்சிகள் செய்யறாங்கன்ற சொல்றீங்க. ஒரு நியாயமான விஷயத்தை ரமேஷ் சேதுராமன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு, நீங்க ஒற்றை ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சி, ஒரு மதம், ஒரு மொழின்னு அவங்க கொண்டு வர்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதை சொல்றவர்கள் அரசியல் கட்சின்னு பார்த்தா ஒரே குடும்பம், ஒரே தலைவர், அந்த நிலைமையில பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றாரு. கூட்டாட்சி என்பது அரசமைப்பு தொடர்பானது, அரசியல் கட்சிகள் தொடர்பானது அல்ல. அமெரிக்காவில் எப்படி கூட்டாட்சி உருவானது என்பது பற்றி இந்தியாவினுடைய பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. எப்படி ஒரு கான்ஃபெடரேஷன் ஆகி ஃபெடரேஷன் ஆகி ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷனை அது உருவாக்குனுச்சு, எப்படி ஸ்டேட்ஸ் அது உருவாக்குனுச்சு, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சாரமாக சொன்னால், மையத்தில் இருந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதல்ல கூட்டாட்சி. சரி, ஒவ்வொரு அலகும், ஒவ்வொரு யூனிட்டும், ஒரு ஸ்டேட் யூனிட்டும் தன் அதிகாரத்தில் ஒரு பகுதியை மையத்தில் ஒரு அமைப்புக்கு விட்டு கொடுப்பது. சரி, நம்ம தான் வெஸ்ட் பண்ணணும். இப்போ 1961 அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திலே இதை சொன்னார். நாங்கள்லாம் வந்து சாவரின், ஸ்டேட்ஸ் ஆர் சாவரின், ஸ்டேட்னாலே அதான் அர்த்தம். நாங்கள் ஒரு அதிகாரத்தின் ஒரு பகுதியை உங்கள்கிட்ட விட்டு கொடுக்குறோம், நடுவண் அரசுக்கு விட்டு கொடுக்குறோம். எனவே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மாநிலங்கள் அனுசரணையாக இருந்து இந்திய அரசுகிட்டேருந்து கொஞ்சம் வாங்கி செய்யறது, இதுக்கு தான் கூட்டாட்சி. அது கூட்டாட்சி அல்ல. சரி, இதுல ரெண்டு விதமான ஒரு பார்வை இருக்கு. ஒன்னு கூட்டாட்சி, இன்னும் ஒற்றை ஒன் இந்தியா அப்படின்ற பார்வை பாஜக வைக்குது. எது நல்லதுன்றது பேசலாம். இப்ப தற்போது குவாசி ஃபெடரேஷன் சொல்றாங்க வல்லுநர்கள். இப்ப அதையும் ஒழிச்சிட்டு டோட்டல் யூனிட்டரி ஸ்டேட்டா மாத்துவது தான் பாஜக. எது நல்லதுன்றதையும் பேசணும். தற்போது தொலைபேசி வாயிலாக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். திரு செல்வ பெருந்தகை வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையில எதிர்க்கட்சிகளை சாடுகிறதுல காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்டு அவர் பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறார். வெறும் குடும்பத்தின் மீதான நம்பிக்கை மட்டும்தான், குடும்பத்தின் மீதான அக்கறை, யோசனை, சிந்தனை எல்லாம் இருக்கு, நாட்டின் மீதானது இல்ல, காங்கிரசின் சிந்தனையே நாட்டிற்கு எதிரானது அப்படின்னு சொல்லுறாரு திரு செல்வ பெருந்தகை. அந்த குடும்பம் தாங்க இந்த இந்திய திருநாட்டுக்கு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேல இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக சிறையில இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய வரலாற்று பின்னணி என்னன்ட்டு மோடிக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்களும் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களும் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவர்கள். இதையெல்லாம் மறந்துட்டு இந்த தேசத்துடைய மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்ட்டு அவரு பேசிட்டு இருக்காரு. ஒருபோதும் எடுபடாது. வாய் சொல்லில் வீரனடின்னு சொல்லுவாங்க. அப்படி வாய் சொல்லில் வீரனராக மோடி அவர்கள் பேசி வருகிறார். அவர் பேசுவதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கா? அவர் தேர்தல் சொல்றாரு, நான் வந்து இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து வித்திடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இது இந்த 10 ஆண்டுகளாவே ஒன்னிய செய்யல. 10 ஆண்டுகளால ஒன்னிய செய்யலையே. இவர் எப்படி வந்து 1000 ஆண்டுகளுக்கு வித்திட போறார் என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேக் இன் இந்தியா என்று சொன்னார், மேட் இன் இந்தியா என்று சொன்னார், ஸ்டார்ட் அப் இந்தியா என்று சொன்னார். எந்த இந்தியா இன்னைக்கு உருவாக்கி இருக்கு? அதானிக்கும் அம்பானிக்குமான இந்தியா தான் உருவாக்கி இருக்கு. 15 லட்சம் பேர், 15 கோடி பேருக்கு வந்து எரிவாயு கொடுத்துரும் உண்மைக்கு புறம்பாக அப்பட்டமாக சொல்றாரு. எங்க கொடுத்திருக்காங்க? 17 கோடி பேருக்கு 4.8 கோடி வீடு கட்டி கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. எந்த ஊர்ல கட்டி கொடுத்தார், எங்க கட்டி கொடுத்தார், எல்லாமே குளறுபடியில இருக்கு. ஆனா இவரு கட்டி கொடுக்கல. பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா என்பது இவருடைய பங்களிப்பு. ஒன்றிய அரசு 38 விழுக்காடு, 62 விழுக்காடு பங்களிப்பு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய பங்களிப்பு. இதெல்லாம் எப்படி முன்னுக்கு பின் முறையா எதிராக பேச தோன்றுகிறதுன்னு தெரியல. திரு செல்வ பெருந்தகை, அதாவது எல்லாம் பணக்காரர்களுக்கான ஒரு ஆட்சி அரசுன்ற நீங்க குற்றச்சாட்டும் பொழுது தொடர்ச்சியாக ஏழை விளிம்பு நிலை மக்களுக்கான விஷயங்களை நிறைய பேசியிருக்கிறார்ல. சாலையோர வியாபாரிகளுக்கு வங்கி கடன் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான திட்டத்தை வகுத்திருக்கிறேன். லக்பதி தீதின்னு சொல்லி 3 கோடி பெண்களுக்கு வருடம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான திட்டத்தை இந்த நிதிநிலையில அறிவிச்சிருக்கிறேன். இன்னும் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு, ஏழைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசுறாரு. சார், இதுல உண்மையே இல்லைங்க. நாங்கெல்லாம் கிராமத்துல இருக்காங்க, நாங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன். எனக்கு இதெல்லாம் உண்மையே கிடையாது. எல்லாம் குளறுபடிகள். இந்த நாடு விடுதலையாகும் போது ஒரு குண்டூசி தயாரிக்க கூட வாய்ப்பு இல்லாம இருந்தது. சாராபாய் விண்வெளி நிலையெல்லாம் அமைச்சது யாரு? ஏவுகணைகளை விட்டது யாரு? ராக்கெட்டை உருவாக்கியது யாரு? விஞ்ஞான யுக புரட்சி செய்தது யாரு? எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு. எய்ம்ஸ் கொண்டு வந்தது யாரு? IIT கொண்டு வந்தது யாரு? அவர் சொல்றாரு, இந்தியர்கள் எல்லாம் சோம்பேறி என்று நினைத்தார்களா நேருவும் இந்திரா காந்தியும்.
எவ்வளவு அப்பட்டமான பொய்! இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? கற்பூரி தாகூருக்கு நீங்க பாரத ரத்னா கொடுத்தா இப்பொழுது ஓபிசி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்களா? ஓபிசி மக்களுக்கு எதிராகத்தானே நீங்க இடபிள்யூசி கொண்டு வரீங்க. நீங்க ஒண்ணா பார்த்துட்டு வாங்க. நீங்க ஏதாவது மக்களுக்கு உபகாரமா, மக்களுக்கான ஆட்சியாவது நடக்குதா? ஏறக்குறைய 20 லட்சம் கோடி கிட்ட அதானியும் அம்பானியும் பயன்பட்டு இருக்காங்க கடனை அடிப்பதில். வராக்கடன் சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? கட்ட வேண்டிய கடன் எல்லாம் இவங்களே டாக்ஸ் பேயர் மணி எடுத்து கட்டிட்டாங்க. எதுலையுமே உண்மை இல்லாத மத வாரியாக, சாதி வாரியாக பிரித்தாரும் கொள்கையில் ஈடுபடுவார்கள். இந்த தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கும். சரி, பல்வேறு விஷயங்களை அவர்கள் பேச்சின் ரீதியாக சொல்லியிருக்கிறார், செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்குன்றதை தெரிவிக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி திரு செல்வ பெருந்தகை. நீங்க கூட்டாட்சி தத்துவம் இந்தியாவுக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒற்றை ஆட்சி, ஒன் நேஷன்றதை கொண்டு வர்றாங்க. இது யார் சொல்வது சரின்னு முடிவு செய்ய வேண்டியது மக்கள். மக்கள் பாஜகவுக்கு மீண்டும் ஆட்சியை கொடுத்தாங்கன்னா அப்ப அவர்கள் சொல்றதானே சரி. நீங்க சொல்ற கூட்டாட்சி தத்துவம்லாம் சரியில்லை. பாஜக அதை வெளிப்படையாக விவாதத்திற்கு கொண்டு வந்து தேர்தலில் அதை இஷ்யூவா முன்வைக்கட்டும். காங்கிரஸ் இப்படி, நாங்க இப்படி, நேரு குடும்பம் இப்படி, நாங்க இப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக இந்தியாவுக்கு ஏற்றது ஒற்றையாட்சி, இதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் இவர் என்ன பேசினாரு? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பற்றி பேசினார். அதாவது கூட்டாட்சி மட்டுமல்ல, கூட்டுறவு கூட்டாட்சி முறை. இந்தியாவில் பேசுனது மட்டுமல்ல, இலங்கையில் கொழும்பு நாடாளுமன்றத்தில் போய் பேசி அவங்களுக்கு அறிவுரை சொல்றார், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு. இது வாய் பேச்சா இருக்கு. நடைமுறையில் இதற்கு நேர் எதிர் திசையில் போவதால் நம்ம சுட்டி காட்டுறோம். இதான் சரின்னு அவர் அதை பற்றி பேசட்டும். நீங்கள் எதுக்கு அம்பேத்கர் பெயரை எடுத்துக்கிறீங்க, அடுத்தவங்க பேரை துணைக்கு எடுத்துக்கிறீங்க? நீங்கள் 80 கட்சி தொடங்குகிற போது அவங்க என்ன சொல்லி தொடங்கினாங்க? முரளி மனோகர் ஜோஷியும் எல்கே அத்வானியும் வாஜ்பாயும் நாங்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், ஜனசங்கம் அல்ல இது, எங்கள் கொள்கை காந்தியன் சோஷியலிசம்னு சொன்னாங்க. காந்தியன் சோஷியலிசம் எங்கே போச்சு? இப்போ சோஷியலிசம் எங்கே போச்சு? இப்போ இந்த உலகத் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க G20 மாநாட்டுக்கு. அரசமைப்பு சட்டத்தினுடைய படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்தாங்க. கொடுக்கும்போது சோஷியலிசம் செக்குலரிசம்ங்கிற வார்த்தையை நீக்கிட்டு அதை கொடுத்தாங்க எல்லாருக்கும். அப்போ இவங்களுக்கு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. வாய்ப்பேச்சுக்காக எதை வேணாலும் பேசுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன். மோடி முதலாக தேர்தலில் போட்டி போட போகிறார். இந்த 2024க்கு பிறகுதான் அவர் பிரதமராக போகிறார். அதுக்கு பிறகுதான் பாஜகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறப் போகுது என்று வைத்துக்கொண்டால் இவர் பேசுறதெல்லாம் பரிசீலிக்கலாம். ஆனால் 10 ஆண்டு காலம் நாட்டின் பிரதமராக இருந்த பிறகு, பாஜக அசைக்க முடியாத ஆளுங்கட்சியாக இருந்ததற்கு பிறகு, இந்த 10 ஆண்டுகளில் என்ன சாதித்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் இருந்து இப்ப இனி என்ன செய்ய போகிறோம்னு பேசணும். சரி, இந்த 10 ஆண்டுகள் சாதனை என்ன இல்லைங்கிறது ஒரே ஒரு சான்று சொல்றேன். இவருடைய பேச்சுக்கு முன்னோட்டம் நிர்மலா சீதாராமன் 10 ஆண்டுகள் செயல்பாடுகளை தான் பேச முடியும். இந்த உரையை வைத்து நாம் பேசுவது சரியா இருக்காது. சரி, தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் ஆசீர்வாதம் ஆச்சாரி நம்மோடு இணைப்புல இருக்கிறாரு, தொலைபேசி வாயிலாக இணைப்பில். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு விஷயங்களை தனது உரையில குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் குறிப்பிட்டதை வைத்து விவாதம் செய்வதை விட செயல்பாடுகள் என்ன அப்படின்றத பார்ப்பது தான் சரியா இருக்கும். உரை சிறப்பா இருக்கு, ஆனால் செயல்பாடுகள் வேறு விதமா இருக்குன்னு சொல்லி தியாகு விமர்சனம் வைக்கிறார். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. அதாவது இன்னைக்கு பிரதமர் தன்னுடைய உரையில தன்னுடைய ஆட்சி 10 ஆண்டுகால பாஜகவுடைய ஆட்சி என்னென்ன செய்தது என்பதை பற்றி தான் தன்னுடைய சாதனைகளை விளக்கி சொன்னார். இந்த ஸ்பீச்சை திரும்பி இன்னொரு தடவை அவரை தியாகு கேட்டிருந்தா அவருக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எதிர்கட்சிகள் குடும்ப அரசியலை செய்கிறது. எதிர்கட்சிகளுக்கு மக்கள் மேல் எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது. அவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் முழுக்க முழுக்க தங்களுடைய அந்த கூட்டணியை கூட அவர்களே உடைத்து விட்டார்கள் அப்படின்ற தெளிவா சொல்லியிருந்தாரு. 10 வருடமா மக்களுக்கு செய்த சேவைகளை ஒவ்வொரு வகுப்பினரும் எந்த வகையில் பயன்பெற்றார்கள் என்பதை அவர் தெளிவாக சொன்னார். அதன் காரணமாகத்தான் மிக முக்கியமாக அவர் சொன்னது பாஜக தனியாக 370 சீட்டுகளையும், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 சீட்டுகளையும் இந்த வருகின்ற தேர்தலில் பெறும் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியுள்ளார். அதே போல இன்னொன்னையும் சொன்னார், குடும்ப அரசியல் எப்படி செய்கிறார்கள், ஒரே ஒரு ப்ராடக்டே திரும்பி திரும்பி ரீலான்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அது அவர் ஜோபியலா சொன்னா கூட அது அதனுடைய பின்புலத்துல ராகுல் காந்தியை பத்தி அவர் தெளிவாகவே சொன்னார். ராகுல் காந்தியுடைய அந்த காங்கிரஸ் கட்சி எப்படி எல்லாம் செயல்படுகிறது, அவர்களுக்கு நாட்டை பத்தி எந்த ஒரு
கவலையும் கிடையாது. அவர்களுக்கு வீட்டை பற்றி மட்டுமே கவலை. ஊழல் எப்படி செய்தார்கள், அதன் காரணமாக அவர்கள் எப்படி தூக்கி அடிக்கப்பட்டார்கள் என்றதை தெளிவாக சொல்லியுள்ளார். சரி சரி. ஆனால் அவர் நீண்டகால திட்டம்னு சொல்லி பிரதமர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நம் ஜிடிபியில இப்ப 5வது இடத்துக்கு கொண்டு வந்தது பாஜக, இனிமே அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா 3வது இடத்துக்கு போயிருவோம், உலகத்துல 3வது பெரிய ஜிடிபி கொண்ட நாடாக இருப்போம்னு சொல்றாரு. ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் நுட்பமாக நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா பெர் கேபிட்டா அப்படின்னு வரும்பொழுது நாம் 140வது இடத்துல இருக்கிறோம். அப்போ அதையெல்லாம் குறித்து பேசுவது சரியா இருக்குமா? பொருளாதாரம் சிறப்பா இருக்குன்னு சொல்றது சரியா? உண்மையிலே பொருளாதாரம் மிக மிக அருமையாக இருக்கிறது. நீங்க இதற்கு முன்பு 10 வருடங்களுக்கு முன்பு நாம் எந்த அதல பாதாளத்தில் இருந்தோம். இன்னைக்கு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட்டோட அந்த டோட்டல் பட்ஜெட்டோடைய அவுட்லே 47 லட்சம் கோடி ரூபாய். அவர் 10 வருடங்களுக்கு முன்பு அது வெறும் 12 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. கிட்டத்தட்ட 4 மடங்கு அது அதிகரித்துள்ளது. அதே போல் நம்மளுடைய அடுத்த 3வது முறை அவர் பிரதமராக பதவியேற்றதுக்கு பிறகு 1000 ஆண்டுகள் நம்மளுடைய பாரத தேசம் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டுமோ அதை இந்த 5 வருடங்களுக்கு அதற்குரிய எல்லா வேலைகளும் நாம் செய்து விடுவோம். லாங் ஸ்டாண்டிங்கா லாங் டேர்மா நாங்க சிந்திக்கிறோம் அப்படின்றத சொன்னாரு. நீங்க சொன்னதுல ஜிடிபியை பேஸ் பண்ணி தான் பொருளாதாரம் திட்டமிடப்படுகிறது. அதுதான் உண்மை. இன்று நாம் 5வது இடத்தில் இருக்கிறோம். அதை 3வது இடத்துக்கு இன்னும் 5 வருடங்களில் கொண்டு செல்வோம் என்பது உறுதி. அந்த உறுதியை தான் இன்று அவர் திரும்பி வலியுறுத்தியுள்ளார். சரி, பல்வேறு தகவல்களுக்கு பதில் அளித்ததுக்கு நன்றி திரு ஆசீர்வாதமாச்சாரி. திரு ரமேஷ் சேதுராமன், அதாவது ஓபிசி தலைவர்களை கௌரவிப்பதுன்றது வேற, ஓபிசிகளுக்கான திட்டங்களை கொண்டு வருவதுன்றது வேற. இடபிள்யூஎஸ் இட ஒதுக்கீடே ஓபிசிகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி தியாகு அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் சொல்றாங்க. இல்ல, இது ஒரு தவறான பரப்புரை அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நம்ம என்ன சொல்றோம், சமூக நீதி அப்படின்னு எதை சொல்றோம், ஜாதியை வைத்து சொல்றோம். ஆனா அங்கேயுமே நம்ம கிரீமி லேயர்ங்கிறத ஒரு பக்கம் தெளிவா டிஃபைன் பண்ணிட்டு, அது இல்லாமல் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஏற்றத்தாழ்வுங்கிறது சமூக அடிப்படைகள் மட்டுமல்ல, பொருளாதார அடிப்படையில்ங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்போ பொருளாதார அடிப்படையில்ங்கும் போது நீங்க ஒரு சாராரை மட்டும் அவர்களது ஜாதியின் அடிப்படையில் நீங்க பிரிச்சு வச்சுட்டீங்கன்னாக்க அவங்கள நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களாக இல்லைன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களாக மாத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப சமூகத்துல எங்க ஒரு பேலன்ஸ் சமன்பாடு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனாலதான் என்னன்னாக்க இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ங்கிறத கொண்டு வராங்க. யாரையும் நாங்கள் விட்டு விடவில்லை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இது கொண்டு வரப்பட்டிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்து சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள், இப்போ இவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்போது பல விஷயங்கள் சொன்னார், பல குற்றச்சாட்டுகளையும் சொன்னார். ஆனா நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, நீங்க கேக்குறீங்க எங்க வந்தது, இப்போ இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது அவங்க டேஷ்போர்ட்ல கொடுத்திருக்காங்க, டேட்டா இருக்கு, நீங்க ஆர்டிஐ போட்டு கேட்டு பார்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கான உண்மையான விஷயம்ங்கிறத நீங்க பார்க்கணும். அதே மாதிரி வீடு கட்டி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு 38% 40% தான் மத்திய அரசு கொடுக்குது, பாக்கி எல்லாம் மாநில அரசு. முதல்ல 100% மத்திய அரசு கொடுக்கும் போது அதை ஏன் மாநிலங்கள் முறையாக மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க தவறினங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அடுத்த விஷயம், நீங்க என்னன்னா 100% வரியை மத்திய அரசுக்கு மட்டும் கட்டினால் நீங்க சொல்றது 100% மத்திய அரசு கொடுக்கணுங்கிறதுல நியாயமா இருக்கு. ஆனா மத்திய அரசுக்கு நான் பாதி வரியை கொடுப்போம், ஆனா அதுல இருந்து தான் ஊசி போடணும், அதுல இருந்தா இலவச இது எந்த விதத்துல நியாயம்? ரமேஷ் சேதுராமன், நீங்க பேசுவதே மத்திய அரசுக்கு 100% வரியையும் கொடுத்துட்டு ஒண்ணுமே கேட்கலன்னா எப்படி அது மாநிலங்கள் எப்படி நடக்கும்? காசு இல்லாம ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்துறது? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது இல்லையா? நியாயமான கேள்வி, அதைத்தான் சொல்றேன். அப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் நம்ம கூட்டாட்சி தத்துவம்னு சொல்றீங்க. அப்போ கூட்டாட்சின்னு வந்தாலே பங்களிப்புங்கிறதும் அதுக்கேத்த மாதிரி இருக்கணும்ங்கிறது இல்ல அவங்க சொல்றது குறைந்த நிதி அதிக விளம்பரம், அததான் அவங்க கேள்வி கேட்கறாங்க. திரு எங்கேயுமே அவர் போட்டிருக்க விஷயம் பாருங்க, ஜன் ஔஷதி, அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்தையும் ஆயுஷ்மான் பாரத், இந்த மாதிரி விஷயங்கள்ல எங்கேயானோ நேரு
ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, சரி. இங்க அரசு பேர் தான் போடுறீங்கன்னு சொல்லுங்க. கலைஞர், சரி. இவங்க புரட்சி சரி. தலைவி, புரட்சி தலைவர், இந்த மாதிரி பேர் எங்கேயானு இருக்கான்னு நீங்க தயவு செஞ்சு பாருங்க. சரி. தியாகு, அப்போ சுருக்கமா பொருளியலில் சொல்ல முடியும். பொருளியலில் நலிந்த பிரிவினர் எந்த ஜாதியா இருந்தாலும் நலிந்த பிரிவினரா இருக்கணும். அப்படி இல்ல, முற்பட்ட வகுப்பினருக்குள் இருக்கிற பொருளியலில் நலிந்த பிரிவினர். சரி. இது வந்து பாகுபாடு. உச்சநீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பட் சுட்டி காட்டுறார். நான் இறுதியா ஒன்று சொல்றேன். இந்த உரையில அடிக்கடி அவர் பயன்படுத்திய சொற்கள் கரீப், மகிழாயே, யுவ, அன்னதாதா, இந்த 4 பிரிவினர் இவர்களிடம் கவனம் செலுத்த வேண்டும். 10 வருஷமா இவர்களிடம் கவனம் செலுத்தலன்னு ஒப்புதல் வாக்குமூலம் இது. ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள். ஏன்னா அவங்க பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிற தொகையை வச்சு பார்த்தீங்கன்னாலே இதுக்கெல்லாம் ரொம்ப குறைச்ச. உணவு மானியத்தை குறைச்சிட்டாங்க, உர மானியத்தை குறைச்சிட்டாங்க. மொத்தத்தில் இதெல்லாம் குறைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா பற்றாக்குறையை கட்டுப்படுத்திட்டோங்கிறாங்க. இது பொருளியல் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார் நாடாளுமன்றத்திலிருந்து மோடி. அது பொய்மைகளின் தோரணம். இந்த பிரச்சாரம் எடுபடுமா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த தியாகு மற்றும் ரமேஷ் சேதரம் இருவருக்கும் நன்றி.